வணக்கம். என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். நான் இந்த ஜோதிட துறையில் ஒரு 22 வருஷமாக பயணம் பண்ணிகிட்ருக்கேன். நான் பாரசார முறையில் தான் ஜோதிடம் பார்க்குறேன். ஆனால் ஜோதிடத்தை பற்றி பேசுனா நாள் கணக்கில் வார கணக்கில் கூட பேசலாம். ஆனால் இந்த கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கிற ஜோதிடர்களுக்கு ஏதோ என்னுடைய அனுபவ கருத்துக்களை ஒரு 2-3 பாயிண்டாவது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ அதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல என்னுடைய தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்கள் ஜோதிட ஆசான்களையும் வணங்கி, இங்குள்ள ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலுமே நான் இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓடுற மாதிரி எனக்கு ஒரு வீதிக்குள்ளதான் தெரியும். ஆனா இப்போ உலகம் முழு நடத்தக்கூடியவங்க நம்மளை வெளிமுகத்துக்கு காட்டி தராங்க. இப்ப நம்மள மாதிரி இருக்கிற ஜோதிடர்கள் எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருக்கட்டும், ஆனா அவங்கள வெளி உலகத்துக்கு யார் காட்டி தராங்க? இந்த மாதிரி கருத்தரங்கத்தை நடத்தக்கூடியவங்க. அதனால அவங்களுக்கு தாங்க முதல்ல நன்றி சொல்லணும். இல்லைன்னா நம்ம எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் வெளி உலகத்துக்கு தெரியாது. அப்ப என்னைய வெளி உலகத்துக்கு காட்டி தரது யார் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள ஒரு பொதுநலம் உள்ள இவங்க மூலியமா தாங்க நம்ம ஜோதிடர்களான நம்ம வெளி உலகத்துக்கு தெரிகிறோம். அவங்க மூலியமா தான் நம்ம ஒரு வருமானத்தை உருவாக்குறோம். இது ஒண்ணும் இல்லை, நான் ஜோதிடம் படிக்கிறதுக்கு வந்ததே இந்த 22 வருஷத்துக்கு முன்னாடி பொழுதுபோக்குக்காக படிக்க வந்தேன். ஆனா இன்னைக்கு பொழப்பே அது ஆகி போச்சு. கொடுக்கறது யாருன்னா இந்த கருத்தரங்கத்தை நடத்தக்கூடியவங்க. அது அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு இந்த மாதிரி ஜோதிடர்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி கடன் நம்ம பட்டிருந்தாலும் தீராது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய வழிகாட்டி இருக்காங்க. சரி, இப்போ என்னுடைய அனுபவ கருத்துக்களை நான் சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவ கருத்து பாயிண்டாவது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதாவது ஜோதிடத்தை பற்றி வளவலன்னு கொலன்னு நிறைய பேசிட்டே இருக்கிறதெல்லாம் என்னுடைய விஷயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் பேர் துரைசாமி. அதாவது துரைனா துரை மாதிரி இருக்க, சொல்லும் செயலும் ஒத்து இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படின்னு கிருவானந்த வாரியார் சொல்லுவார். அதுபோல என்னுடைய ஆணித்தரமான அனுபவ கருத்துக்களையே நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இப்போ நான் அதிகமாக நிறைய கருத்தரங்கத்தில் பேசுறது போறமே இந்த திருமண காலம், குழந்தை பேரு அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் அதிகமாக பேசுறேன். ஆனா நான் படிச்சதுல என்னன்னா, எனக்கு சொல்லி தந்த ஆசிரியரோ அதாவது நூல்ல புத்தகத்திலேயோ திருமணம் அப்படின்னா அதாவது 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாய் இதைத்தான் சொல்லி தந்தாங்க. நான் எந்த ஒரு கருத்தரங்கத்தை போனாரு எல்லாருமே நிறைய கருத்தரங்கத்தை பாருங்க, யாராவது பேசிட்டு இருந்தா போன் நோண்டிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா பக்கத்துல பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நான் பேசினா மட்டுமே கவனமா என்னை பார்ப்பாங்க. ஏன்னா என்னுடைய கருத்து அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்களும் கவனிச்சு பாருங்க. ஏன்னா இந்த கருத்தரங்கத்தில் முதல்ல பேசுறதுனால நிறைய பேருக்கு அவ்வளவா தெரியாம இருக்க, நீங்களே தெரிஞ்சு பயன்படுத்துங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் உடனே இங்க நிறைய பேர் எல்லாருமே திருமணமானவங்க தான், நிறைய பேருக்கு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை பேருக்கு நான் சொல்றேன், திருமண காலமும் எப்பன்னு நீங்க உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா அது சரியா இருக்கா இல்லையா நீங்களே தெரிஞ்சிருவீங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்ப திருமணத்தை நான் ஏன் அதிகமா எடுத்து பேசுறேன் அப்படின்னா, இந்த கலியுக படிக்க வைக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொருளாதார ஆணு பெண்ணு சம்பாதிக்கிறாங்க. ஆனா திருமண காலம் மட்டும் குதிரை கும்பாட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, ஐயா சொன்னாரு, அதாவது பிரம்மன் கை தொடங்கும் முன்னரே சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்படுகிறார் அப்படின்னு ஐயா சொன்னாரு. அப்ப தலையெழுத்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்க சிவன் சொல்லிட்டு போயிடுறான். அதை பிறக்கும் போது பிரம்மன் தலையெழுத்தா எழுதுறான். அப்படி இருக்கும்போது நம்ம பரிகாரத்தால எல்லாரும் மாற்ற முடியுமா? இல்ல ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் சொல்றாங்க. அப்ப அந்த தோஷத்தினால நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா? இந்த ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் 1980க்கு பின்னாடி தாங்க வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த தோஷங்கிறதுல கிடையாது. அந்த 80ல எல்லாம் பாருங்க, 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பெண்களுக்கு 18 வயசுல அப்பெல்லாம் 7-8 குழந்தைகளை பெற்றுட்டாங்க. இன்னைக்கு பாருங்க 35 ஆயும் கூட பெண்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஆனாலும் ஒரு குழந்தை பிறக்கிறது கூட ரொம்ப சிரமமா இருக்குது. இப்ப ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனாவே கத்தி வைக்கணுங்கிறான்.
ஆனா அந்த காலத்துல அப்படியே பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க. அதே இப்ப கூட அரேபிய நாட்டுல எல்லாம் பாருங்க, ஆபரேஷன்ங்கிற பேரே கிடையாது, அங்க எல்லாமே நார்மல் டெலிவரி. ஆனா அங்க மட்டும் எப்படிங்க நார்மல் டெலிவரி ஆகுது? அப்ப நம்ம இந்தியாவில் மட்டும், அப்ப இந்தியாவில் இருக்கிறவங்க அதாவது சம்பாதிக்கணுங்கிற, அதாவது என்னுடைய அனுபவத்துல திருமண காலம் அப்படின்னா, நான் சுக்கரனை எடுக்கிறது இல்லை. ஆனா நிறைய பேர் திருமணம்னா சுக்கரனை பாரு, செவ்வாய் பாரு, அது போக 7ஆம் இடத்தை பாரு, 7ஆம் அதிபதி பாரு. இதை நான் பயன்படுத்தி பார்த்தேன், நிறைய ஜோதிடத்தையும் படித்து பார்த்தேன், நிறைய புத்தகம் வாங்கி பார்த்தேன். ஆனால் அது ஏதாவது 1-2க்கு வருமே தவிர, ஆனால் சரியான முறையில் எல்லாத்துக்குமே சரியாக வரல. அப்போ நானும் இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூல்ஸை நானாக தேடி கண்டுபிடிச்சேன். அந்த ரூல்ஸ் எப்படின்னு என்னென்னா, ஒருவருக்கு திருமணமோ நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் திசை புத்தியின் அடிப்படையில தான் செயல்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அப்ப ஒருத்தருக்கு என்ன திசையில திருமணம் நடக்கும் அப்படிங்கும்போது 9க்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமா கண்டுபிடிச்சார். அப்ப ஒரு விதி அப்படின்னா எல்லாத்துக்குமே பொருந்தி வரணும், அதுதான் விதி. இதுல விதி விலக்குல தப்பிச்சிருச்சுங்க, இல்ல பரிகாரத்துல கலைஞ்சிருக்குங்க அப்படின்னு சமாளிக்கிற வேலையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, என்னுடைய அனுபவம். அதனால நீங்க நிறைய பேர் திருமணமானவங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க திருமண காலம் பாருங்க. 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை எல்லாருமே 9ஆம் இடத்த அதிபதியுடன் சேர்ந்த கிரகம், 9ஆம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகம் எல்லாம் 9ஆம் அதிபதி திசாநாதனுக்கு சம்பந்தப்பட்டிருக்கணும். ஒரு 10 ரூல்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த 10 ரூல்ஸ்ல ஏதாவது ஒண்ணு சம்பந்தப்படலைன்னா திருமணம் இல்லை. லேட்டா சம்பந்தப்பட்டா லேட்டா திருமணம், இளமையில் சம்பந்தப்பட்டா இளமையில் திருமணம். அதுக்காக 7ல சனி இருக்குதுங்க, லேட்டா திருமணம் அப்படின்னு எனக்கு சொல்லி தந்தாங்க. ஆனா என்கிட்ட நான் நிறைய ஜாதக அனுபவத்தை பார்க்கிறேன், இளமையிலேயே திருமணமான ஜாதகங்களும் நிறைய இருக்கு. என்ன 7ல சனி இருந்தா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னா, ஒண்ணு வசதி அதிகமாகவோ வசதி குறைவாகவோ இருக்கலாம், இல்ல ஜாதி வித்தியாசமா இருக்கலாம், இல்ல வயசு கூட வித்தியாசமா இருக்கலாம். இது பல உதாரண ஜாதகத்தோட நான் நிறைய பேருக்கு நான் என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அது போல அதாவது மாதிரி 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசை அப்படின்ட்டா, புத்தி அப்படின்னா 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5க்கு சம்பந்தப்பட்ட புத்தியில தான் திருமணம். அப்ப இன்னும் கொஞ்சம் பக்கமா சொல்லணும் அப்படின்னா, 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரத்தில் தான் திருமணம். இது 100%. வேணா உங்க திருமண காலம் நல்லா ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு வருஷமாவது ஞாபகம் இருக்கு. அப்ப பாருங்க எந்த திசை எந்த புத்தியில நடந்ததுன்னு. ஒருத்தருக்கு திருமணமே இல்லை, ஒரு நிமிஷத்துல பார்த்ததுமே என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க, 9 சம்மந்தப்படலையா, திருமணம் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில போயிடலாமல்ல. அதை விட்டு 7 பாரு, 4 பாரு, 5 பாரு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இது அனுபவம். அதே போல அது காதல் திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா காதல் திருமணம்னா நாங்கள் நிறைய படிச்சுங்க, நிறைய பேர் சொல்லி தந்திருக்காங்க, நாங்களும் ஆராய்ச்சி பண்றோம், இதைத்தாங்க நாங்களும் படிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது என்னுடைய அனுபவ கருத்து தானே சொல்றேன். அதாவது 5-7 சம்பந்தப்பட்ட காதல் திருமணம் அது எல்லாத்துக்குமே எங்களுக்கு தெரியும். ஆனா அது கூட சனி சம்பந்தப்பட்டதாங்க காதல் திருமணம். சனி சம்பந்தப்படாம காதல் திருமணம் இல்லை. அதே போல ஒரு இடத்துல ஒரு லக்னத்துக்கு 5-7 தொடர்பு எடுத்துக்கிறீங்க, வரப்போற கணவனுக்கும் காதல் திருமணம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல, கணவனுக்கோ மனைவிக்கோ. அப்ப 7ஆம் இடத்துல லக்னமா வைங்க, அதுக்கு 5-7 தொடர்பு இருக்குதான்னு பாருங்க. அப்ப 2 பக்கமும் ஒரே ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்து 2 பேருக்கு தொடர்பு இருக்குதுன்னா தான் காதல் திருமணம். ஒரு பக்கம் இருந்ததுன்னா ஒருத்தர் மட்டும் காதல் மட்டும் பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்ட்டு போங்க. அதே போல 5ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் ராகு இருந்தா காதல் திருமணம் சொல்லுவாங்க. ஆனா ராகு சம்பந்தப்பட்டாதான் காதல் திருமணம். அதாவது அந்த ராகு வந்து அந்த 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாதான் காதல் திருமணம், சம்பந்தப்படலைன்னு ஒரு பக்கம் தான் காதல் அப்படின்ட்டு போங்க. இப்ப என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நிறைய பேர் திருமணத்தை பத்தி தான் கேட்க வருவாங்க. ஆனா நான் வந்ததுமே என்ன தெரியுமா சொல்லுவேன், உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, இது துருவ கணிதம் எல்லாம் வச்சு நான் பலன் சொல்ற ஆள் இல்லைங்க. நேரடியா அது இந்த கருத்தரங்கத்துக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு சிலது சொல்றேன். ஆனா உங்களுக்கு புரிபடுதான்னு பாருங்க. ஏன்னா நானும் அதாவது கடிக்குண்டு புத்திக்காரன் தான், கற்பூர புத்திக்காரங்கள்ல கொஞ்சம் லேட்டா தான் எனக்கு புரிபட்டது. அதை ஐயா அப்படியே சொன்ன மாதிரி அதான் 3 வித புத்திகள் இருப்பாங்க. அதான் கரிக்குண்டாவும் இருப்பாங்க, கற்பூரமாவும் இருப்பாங்க, வாழைமட்டையாவும் இருப்பாங்க. ஆனா யாருக்கு எளிமையா புரியுதோ அவங்களுக்கு புரிபடும் அப்படின்னு பாருங்க. இதுல சரி, உடன்பிறப்புக்கு சொல்ல வர லக்னத்துக்கு 3ஆம் இடம் இளைய சகோதரம் அப்படின்னா 3ஆம் அதிபதி 3க்கு, அதாவது 3ஆம் இடத்துக்கு 6, 8, 12 போகக்கூடாது.
லக்னத்துக்கு 6, 8, 12 போக கூடாது. இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப 3ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குது, இல்ல 3ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்திருக்கு, அத்தனை பேருன்னு சொல்லுங்க. இளைய சகோதரம், மூத்த சகோதரம் அப்படின்னா லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குது, 11ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. அத்தனை பேருன்னு சொல்லுங்க. அதே மாதிரி 11லயோ இல்ல 3லயோ ராகு இருந்தா கூட பிறந்தவங்க 2 பேருன்னு சொல்லுங்க. லக்னத்துல ராகு இருந்தா 3 பேருன்னு சொல்லுங்க. இப்படித்தான் நான் எளிமையா பலன் எடுத்துட்டு இருக்கல. இப்ப அப்படியே ஒருத்தர் சொன்னாரு, 4ஆம் இடத்துல ராகு இருந்தா ஏதோ சொன்னாரு. ஆனா 4ல ராகு இருந்தா அம்மா கூட பிறந்தவங்க 3 பேரான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த 4ஆம் இடத்தை வேற இன்னும் எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை கிரகத்தையும் சேர்த்து சொல்லுங்க, இத்தனை பேரை அம்மா கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப 5ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுங்க, அப்பா இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறது இல்ல. அதான் என்னுடைய அனுபவத்துல கேதுன்னா 5, ராகுனா 3, புதன்னா 2. அதனால 5ஆம் இடத்துல கேது இருந்தா அப்பா கூட பிறந்தவங்க 5 பேரான்னு கேளுங்க. அதே போல 7ஆம் இடத்துல தனித்த புதன் இருந்தா இருதாரன்னு சொல்லுங்க. லக்னத்துக்கு அதாவது குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல புதன் இருந்தா 2 குடும்பம் அமையும் சொல்லுங்க. இதெல்லாம் 100% அனுபவத்தை நான் எளிமையா சொல்லித்தரேன், நீங்க நோட் பண்ணி நீங்க பாருங்க. அதே போல இருதாரமா, அதாவது முதல் தாரம் நிலைக்காது, அதுக்கு என்ன பண்றது, இருதார தோஷம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நிறைய வழி சொல்லி தந்தாங்க. நான் எளிமையா சொல்லித்தரேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்து அந்த திசையில் திருமணம் நடந்தால் பிரிவு. அந்த ஸ்தானாதிபதி 4, 7, 8, 10, 12 குறையவன் ஸ்தானாதிபதியா இருந்து அவனுடைய திசை நடந்தாலும் பிரிவு. வேண்டாம், இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லி தரட்டுமா? அதான் 7ஆம் அதிபதி கெட்டு போய் புதனும் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் தாரம் இல்லை, ஆணி தரம் ஒரே வார்த்தையில் சொல்லலாம். 7ல தனித்த புதன் இருந்தா இருதாரன்னு சொல்லுங்க. அது எதுக்கு புதன் எடுத்துக்கிறான்? புதன் தான் லைஃப் பார்ட்னர், வாழ்நாள் முழுதும் பார்ட்னர், கூடவே நல்லது கெட்டது கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்னா புதன். அதனாலதான் புதன் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தா பார்ட்னர் போட்டு தொழில் செய்யலாம். புதன் சரியில்லைன்னா பார்ட்னர் சரியில்லை. அப்ப வாழ்க்கையிலையும் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய புதன் சரியில்லைன்னா கணவன் சரியில்லை, புதன் மனைவி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல. சரி, அந்த திருமண காலம் ஏன்னா நம்ம நிறைய டைம் இல்லை, அதனால எளிமையை இன்னொரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றோம். இப்ப அந்த ஜாதகர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, இப்ப வரப்போற கணவனோ இல்ல மனைவியோ அவங்க கூட பிறந்தது எத்தனை பேரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தது, ஒரு ஜாதகத்திலேயே தலையெழுத்து எல்லாமே இருக்கு. வரப்போற கணவன் படிச்சிருக்குமா, அவனுக்கு சொந்த வீடு இருக்குமா, அவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, எந்த திசையில இருந்து வருவாங்க, இதுல இப்படித்தான் நான் பலன் சொல்றதுனாலதான் என்னை டெய்லி நிறைய பேரு என்னை தொடர்பு கொள்றாங்க. ஆனா நான் சொல்ற எளிமையான இந்த சூட்சுமத்தை வச்சு ஜாதகம் படிக்காதவங்க கூட, ஐயா நீங்க சொன்ன ரூல் படி 9க்கு சம்பந்தப்படுதுங்க என் பொண்ணுடைய திசை, அப்ப என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம், இந்த திசையில கல்யாணம் நடந்துரும் இல்லைங்க அப்படின்னு நம்மளை கேட்கறாங்க. அந்த அளவுக்கு எளிமையா இருக்கு நான் சொல்லித்தரேன். அது பாட மாட்டேத பயிற்சியில பாட மாட்டேது, எளிமையா சொல்லித்தரேன். இப்ப 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 4 கட்டத்துக்கு இருந்தா, லக்னத்திலிருந்து 7ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து 4 கட்டத்துக்கு இருந்தா 35 கிலோமீட்டருக்குள்ள அந்த வரன் வருன்னு சொல்லுங்க. 7 கட்டத்துக்குள்ள இருந்ததுன்னா 35 கிலோமீட்டர், அதாவது 70 கிலோமீட்டருக்குள்ள வருன்னு சொல்லுங்க. 70, அதாவது 7 கட்டத்துக்கு மேல 12 கட்டத்துக்கு இருந்தா 100 கிலோமீட்டரா இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம். அப்ப அது நீராட்சியில் இருந்தா கடல் கடந்து கூட வரும்னு சொல்லிட்டு போங்க. இப்படி எவ்வளவு தூரத்துல இருந்து வரும் அப்படின்னு நம்ம எடுத்தோம். இப்ப வரப்போற கணவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை எடுத்துங்க, அதை லக்னமா போட்டுங்க. அதுக்கு 4ஆம் இடம் அப்படின்னா 4ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குது சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை பேர் கூட பிறந்தவங்க அப்படின்னு நம்ம எளிமையா சொல்லிட்டு போயிடலாம். வேற அதே மாதிரி படிப்பு, ஒரு ஜாதகர் எவ்வளவு படிச்சிருப்பாரு, இல்ல வரப்போற கணவனோ மனைவியோ அது படிச்சிருக்குமா அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, அதாவது இந்த படிப்பை பத்தி நீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, நான் சொல்லித்தரது பாருங்க எளிமையா இருக்கும். அதாவது லக்னத்துக்கு 3ஆம் இடங்கிறது 10th, அந்த 3ஆம் அதிபதியும் புதனும் நல்லா இருந்தா 10th படிச்சிருப்பாங்கன்னு எடுத்துங்க. 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் நல்லா இருந்தா +2 படிச்சிருப்பாங்கன்னு எடுத்துங்க. 4ஆம் இடங்கிறது +2. 4, 5 நல்லா இருந்தா உயர்நிலை கல்வி படிச்சிருப்பாங்கன்னு எடுத்துங்க.
5ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் இருக்கோ இல்ல 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. இப்படி எளிமையா படிப்பை சொல்லிட்டு போயிடலாம். அதே போல அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குமா அப்படின்னா, இப்ப நல்ல ஞான பாவத்தை பத்தி யாரோ பேசினாங்க, அவங்க கூட கவனிங்க. அதாவது லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு 6, 8, 12 போனா அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை. லக்னத்துக்கு 6, 8, 12 போனா அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை. 4ஆம் அதிபதி உபய வீடுகளில் இருந்தா அவங்களுக்கு சொந்த, அதான் கார்னர் வீடுன்னு சொல்லுங்க. செவ்வாய் உபய வீட்டுகள் இருந்தா கார்னர் வீடுன்னு சொல்லுங்க. இப்படி 4ஆம் பாவத்தை பத்தி பேசும்போது நம்ம நிறைய விஷயத்தை நம்ம சொல்லுவோம். வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி திருமண காலத்தை பத்தி நிறைய கருத்தரங்கத்தில் பேசியிருக்கேன். நிறைய கருத்தரங்கத்தில் வந்து போர்டு வச்சுதான் நான் விளக்கம் சொல்லுவேன். அப்பதான் நிறைய பேருக்கு மனசுக்குள்ள பதியும் அப்படிங்கிறதுக்காக. இது முதல்ல நான் இங்க கருத்தரங்கத்துக்கு வந்ததுனால எனக்கு போர்டு வைக்கல. நான் எங்க போனாலுமே அதாவது போர்டு இல்லாம நான் கருத்தரங்கத்துல பேச மாட்டேன். ஏன்னா ஒரு போர்டு வச்சு ஒரு ஜாதகத்தை உடனுக்குடன் நீங்களே ஒரு ஜாதகத்தை கொடுங்க. எப்ப குழந்தை பேருன்னா நான் படிச்சதுலயோ மத்தவங்க சொல்லி தந்ததுலயும் என்ன சொன்னாங்க, 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு, இது சம்பந்தப்பட்டதான் குழந்தை பேரு. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு குழந்தை எல்லாம் இருந்திருக்குல்ல, அப்ப அந்த திசையில நடந்ததான்னு பாருங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்லித்தர எளிமையா பாருங்க. லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் ஒருத்தர் குழந்தை பேரு. திருமணங்கிறது 9க்கு சம்பந்தப்பட்டது. அதே போல லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டதா குழந்தை பேரு. அதாவது லக்னத்துக்கு 1, 5, 9 இதுக்கு சம்பந்தப்பட்ட திசை புத்தி அந்த இடத்துல குழந்தை பேரு. திருமணம்னா அதாவது 9, 5, 1 இதுக்கு சம்பந்தப்பட்ட திசையில குழந்தை பேரு. அதாவது திருமணம் திசை புத்தி அந்த குழந்தை பேருக்கு அதே போலதான் 1, 5, 9 இது சம்பந்தப்பட்டதுல தான் குழந்தை பேரு. அப்ப லக்னத்துக்கு ஒருத்தருக்கு சம்பந்தப்படல, குழந்தை இல்லை அப்படின்ட்டு போயிடலாம் இல்ல. இப்படித்தான் நான் குழந்தை பேர்களையும் திருமண காலத்தையும் சொல்லிட்டு வரேன். நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதாவது என்னுடைய போன் நம்பர் சொல்றேன், 936 31 48 089. அதாவது இங்குள்ள ஜோதிடர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேல எனக்கு தொடர்பு ஒன்று கேளுங்க. அதுக்கெல்லாம் நான் கட்டணம் கேட்கறது இல்லை. உங்க ஜாதகத்துவே உங்களை தெரிஞ்ச உங்க ஜாதகம் நம்ம கிட்ட நிறைய ஜோதிடர்களை என்ன பண்றாங்க, ஐயா இவருக்கு எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஜாதகம் 2 ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அவங்க மற்றவங்களுக்கு பலன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, யாரு சொன்னாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் உங்க ஜாதகத்துல அப்படி ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தது, ஐயா நீங்க சொன்ன ரூல்ஸ் சரியா வரல அப்படின்னா என்னை தொடர்பு பண்ணி என் நம்பருக்கு கூப்பிடுங்க. இருங்க இன்னொரு வாட்டி சொல்றேன், 936 31 48 089. அதாவது நாளைக்கு கூட பாருங்க, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி திவ்யோதயால வகுப்பு எடுக்கிறேன். அதாவது 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறேன். சென்னையில், காஞ்சிபுரம் நிறைய பக்கம் எடுக்கிறேன். அதாவது கும்பகோணம், தஞ்சாவூர், இப்போ கோயம்புத்தூர்ல கூட இது 4வது வாட்டி வகுப்பு போறேன். நிறைய பேர் நிறைய ஜோதிடர்கள் வந்து என்கிட்ட படிக்கிறாங்க. 20 வருஷம் படிச்சு ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட ஐயா உங்க விதி ரொம்ப எளிமையா இருக்கு, உடன்பிறப்புகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா சொல்லி தரீங்க. அதே மாதிரி திருமண காலத்தில் நிர்ணயம் கரெக்டா சொல்றீங்க. நான் ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன், ஏற்கனவே இந்த வருஷத்துல இந்த மாசத்துல கல்யாணம் நடந்திருக்கணுமே, ஆனா அது நினைச்சிருக்காது அப்படின்னு சொன்னா ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஜாதகத்தை பார்த்தது ஏற்கனவே நடந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நடக்க போறது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே போல அந்த ஒரு குழந்தையை கொடுத்து பிரிவாச்சா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த நம்ம விதி சரியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம். சரி, இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த அரங்கத்தின் தலைவர் அவர் இல்லையா அம்மா அவர்களுக்கும், ஜோதிட சங்கத்தின் தலைவர்கள் அனைவருக்கும், இங்குள்ள ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், பொறுமையாக இருந்து என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அம்மாவின் பேரும் புகழும்
இப்பதான் படிப்படியா வளர்றாங்க. அதனால இவங்க பேரும் புகழும் பெற்று பெரும் செல்வம் பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய ஹலோ 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 துரைசாமி ஐயா அவர்கள் மைத்திலிமா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்.